எங்கிலிருந்து அடையாளமே இன்றி மண்குவியலாக காட்சியளிக்கும் முண்டக்கை. நிலச்சரிவில் சிக்கிய இன்னும் 225 பேரை காணவில்லை என தகவல். டெல்லியில் மீண்டும் பெய்த கனமழையில் இடிந்து விழுந்த கட்டிடத்தில் சிக்கியவர்கள் மீட்பு. உத்தரகாண்டிலும் மேகவெடிப்பால் கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 5 பேர் உயிரிழப்பு. இலங்கை கடற்படை கப்பல் மோதி ராமேஸ்வரம் மீனவர்களின் படகு கடலில் மூழ்கியதால் பரபரப்பு. படகில் இருந்த ஒருவர் உயிரிழப்பு, மற்றவர்களின் நிலை தெரியாததால் உறவினர்கள் கலக்கம். திருச்சியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. மாணவர்களுடன் அமர்ந்து உணவருந்திய அமைச்சர் உணவின் தரம் குறித்து கேட்டறிந்தார். தமிழ்நாடு முழுவதும் 25 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை. மயிலாடுதுறையில் 2 இடங்களில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முன்னாள் நிர்வாகிகளின் வீடுகளில் சோதனை. மேட்டூர் அணையில் நீர்த்திறப்பு அதிகரிப்பால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு. பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றங்கரை ஓரம் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் புகுந்ததால் பரபரப்பு. டெல்லியில் பெய்த கனமழையால் புதிய நாடாளுமன்ற கட்டிட வளாகத்தில் மழைநீர் தேங்கியது. உட்பகுதியிலும் தண்ணீர் தேங்கியதால் கட்டிடத்தை ஆய்வு செய்ய கோரி காங்கிரஸ் நோட்டீஸ். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் 82,000 புள்ளிகளை தாண்டி புதிய உச்சம் தொட்டது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான நிப்டியும் 25,000 புள்ளிகளை கடந்து வர்த்தகம். பட்டியலினத்தவருக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு செல்லும். 7 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு 6:1 என்ற விகிதாச்சாரப்படி தீர்ப்பு. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 280 தாண்டியது. இன்னும் 100க்கும் அதிகமானோர் மாயமானதால் தேடும் பணி தீவிரம். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட டெல்லியிலிருந்து புறப்பட்ட ராகுல் காந்தி, பிரியங்கா. முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேச திட்டம். தமிழகத்தில் 11 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் நியமனம். பேரிடர் காலங்களில் மாவட்ட நிர்வாகத்துடன் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட வலியுறுத்தல். கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றுக்கு திறக்கப்படும் நீரின் அளவு 2,50,000 கனஅடியாக அதிகரிப்பு. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 1,70,000 கனஅடியாக உயர்வு. இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதில் மூழ்கிய ராமேஸ்வரம் மீனவர்களின் விசைப்படகு. படகில் இருந்த 4 மீனவர்களின் நிலை தெரியாமல் தவிக்கும் குடும்பத்தினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. 2 கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் புரண்டோடும் கழுகு பார்வை காட்சி. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.